நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரீடிங் சிவராத்திரிக்கான ஸ்பெஷல் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். சிவபெருமானுக்காக அவர் நமக்கு கொடுக்குற மெசேஜ் என்னன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நான் சிவனின் சக்தி கார்டு எடுத்திருக்கேன். இது 3 கார்டு. உங்களோட மனசு கேட்குற கேள்விகள் இருக்கும் இல்லையா? ஸோ சிவபெருமான் கிட்ட போய் நம்ம சில வேண்டுதல்கள் பார்ப்போம், இல்லைனா சில கேள்விகள் கேட்போம். இது ஏன் இப்படி இருக்குது, அது ஏன் அப்படி இருக்குன்னு. அதற்கு அவர் கொடுக்குற பதில்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? இன்றைக்கி மகளிர் தினம், மார்ச் 8. மகளிர் தின வாழ்த்துக்கள் சொல்லலாமா அப்படின்னு தான் எனக்கு கூட காலையிலேருந்து நிறைய வாழ்த்துக்கள் வந்தது. பட் நான் எதுக்குமே பெருசாக ரிப்ளை பண்ணிக்கல. உங்களுக்கே தெரியும் அந்த பாண்டிச்சேரி அந்த குழந்தை அப்படின்ட்டு. ஸோ பெண்கள் எப்போ பாதுகாப்பாக இருக்காங்களோ, ஒரு குழந்தை கூட பாதுகாப்பாக இல்லாத நிலைமையில தான் நம்ம இருக்கோம். அப்படி இருக்கும்போது மகளிர் தினம் விஷஸ் எப்படி சொல்கிறது, எப்படி வாங்கிக்கிறது? ஸோ அதனால தான் நான் யாருக்குமே பெருசாக ரிப்ளை பண்ணலை. ஸோ மன்னிச்சிடுங்க. உங்கள் வீட்டு குழந்தைங்க, அது ஆண் குழந்தையாக இருக்கட்டும் பெண் குழந்தையாக இருக்கட்டும், ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. விளையாட வெளியில் விடும்போதும் ஒரு கவனம் அவங்க மேலே வச்சுக்கிட்டே இருங்க. அவங்க எங்கே போகிறாங்க, எங்கே இருக்காங்க, கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டே இருங்க. குழந்தைங்க பத்திரமா இருக்காங்களா, என்ன பண்ணுறது, இது கலிகாலமாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம குழந்தைங்கள நம்ம ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும். ஆண் குழந்தைங்களையும் ஜாக்கிரதையாக தான் பார்த்துக்கணும். பெண் குழந்தைங்க மட்டும் கிடையாது. இந்த காலத்தில் எந்த வரைமுறையும் கிடையாது. ஆண் பெண் இதுவும் கிடையாது. பெண்களுக்கு அதிகமாக பாதிப்பு ஏற்படுது, அதே நேரம் ஆண் குழந்தைங்களுக்கும் பாதிப்பு ஏற்படுது. ஸோ யாராக இருந்தாலும் சரி, குழந்தைங்க, இது உங்கள் வீட்டு குழந்தைங்க மட்டும் இல்லை. நீங்கள் இப்போ ஒரு பார்க்லேயோ இல்லை கடை வீதி எங்கேயாவது ரோட்லேயோ எங்கே இருந்தாலும் ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க முகத்தை பாருங்கள். அவங்க பாதுகாப்பாக இருக்காங்களா? உங்கள் குழந்தைங்கள தவிர்த்து இன்னும் நம்ம சுற்றமுற்றம் இருக்கிற எல்லாமே நம்ம குழந்தைங்க தான். ஸோ இது என்னோடய குழந்தை இல்லை, அது எப்படி விளையாண்டா என்ன, எங்கே விளையாண்டா என்ன, யார் கூட்டிகிட்டு போனால் என்ன, அந்த மாதிரி விட்டுறாதீங்க. பாபா சொல்லுவாங்க, இந்த உலகத்தோட காப்பாளன்கள் நம்ம ஒவ்வொருத்தருமே இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம பாதுகாக்க வேண்டிய உலகம் தான் இது. நம்மளையும் பாதுகாத்துக்கணும், நம்மளை சுற்றி இருக்கவங்களையும் பாதுகாத்துக்கணும் அப்படின்னு தான் அப்பா சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி குழந்தைங்க இருக்காங்க. அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம், யாராவது ஏன்னா இருக்கலாம். ஓகே, நம்ம எப்படி ஒரு இயற்கை சீரியடர் வரும்போது ஒருத்தர் கை ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு எப்படி நம்ம பாதுகாப்பாக இருக்கோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுத்துக்கிட்டு பக்கபலமாக நிற்கிறோம்ல, அதே மாதிரி தான் அந்த டைமுக்கு ஒன்று கூடாமல் எல்லா நேரத்துலையும் நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இணைந்த கைகளோடு செயல்பட்டால் தான் நம்மளோட குழந்தைங்க நம்ம எல்லோரும் ரொம்ப பாதுகாப்பாக இருக்க முடியும். சரியா? ஸோ சோஷியல் மீடியாவில் எங்கேயாவது யாராவது ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு உதவி பண்ணும்போது அந்த மனசு தான் சார் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் போடுறது கிடையாது. இங்கே இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல, நீங்களும் ஒரு கடவுள் தான். எஸ், நீங்களும் ஒரு கடவுள் தான். உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆன்ம ஜோதி இருக்குது. ஓகே, நம்ம இன்றைக்கி சிவபெருமானோட ரீடிங் தான் பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும் அவர் ஜோதி வடிவத்தில் தான் இருப்பார் அப்படின்னு. ஸோ எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஜோதி இருக்குது. சரியா? சில நேரங்களில் சில தவறுகள் நடக்குதுன்னா அது நம்மளால் தடுத்து நிறுத்தப்படலாம். ஓகே, ஸோ ஒரு குழந்தை இருக்குது, அது யாராவது ஒருத்தவங்க விறுவிறுன்னு பார்த்துட்ருக்காங்க, இல்லை ஏதோ ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்கன்னா நம்மள மாதிரியே ஆனால் ஆட்களை புரிஞ்சுக்க முடியும். நீ ஏன் அந்த குழந்தை அப்படி குறுக்குறுன்னு பார்க்குற, என்ன விஷயம் அப்படின்னு நம்ம ஒரு அதட்டி கேட்டோன்னா பார்க்குறவங்க கூட துண்டை காணான் துணியை காணான்னு போயிடுவாங்க. ஸோ குழந்தைங்களை ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க. இந்த விஷயங்களெல்லாம் கேட்கும் போதே மனசு செத்து போகுது. சரியா? ஸோ நம்ம ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து அது எவ்வளோ கஷ்டம், அந்த குழந்தைய அம்போன்னு எடுத்து கொடுக்கறது எவ்வளோ பெரிய வருத்தம். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அடிக்கடி இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறனால தான் பல பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு நம்பிக்கை இல்லாமல் என்ன உலகம் இது? குழந்தைய ஒரு வெளியில் விளையாட முடியல, யார் வீட்லேயும் நம்பி விட முடியல, நிறைய விஷயங்கள் இருக்குது. மனசை கேட்க மாட்டேங்குது. ஸோ நான் உங்ககிட்ட சொல்கிறேன், உங்களால் இந்த விஷயங்களெல்லாம் கேட்ச் பண்ணிக்க முடியும்னு நம்புகிறேன். ஸோ பார்த்துக்கோங்க. உங்கள் வீட்டை பார்ப்பாங்களா பத்திரமா பார்த்துக்கோங்க. அது எந்த வயசாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைகள் இருந்தால் அவங்கக்கிட்ட சொல்லி கொடுங்க. ஒரு பெண்ணாக இதுதான் பெண்ணுங்கிறது ஒரு வக்கரமான பார்வையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. அவங்களும் உன்ன மாதிரி தான், எல்லாம் ஒன்று தான், எல்லாமே உயிர் ஜீவன் தான். ஒரு அறிவுலேருந்து 6 அறிவு இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு உயிருங்கிறது இருக்குது. அதுங்களெல்லாம் நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம பார்த்துக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு நம்மளே போட்டு அவங்கள கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுங்க. உங்கள் வீட்டு ஆண் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நான் என்னோடய 2 குழந்தைங்களுக்கும் கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். எஸ், எந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும். நம்ம படிப்பு அதெல்லாம் அப்புறம், படிப்பு பணம் எல்லாம் அப்புறம், குணம் தான் முக்கியம். ஸோ குணத்தில் எப்படி இருக்கணும், குழந்தைங்க எப்படி பிஹேவ் பண்ணணுன்றதை முதல்ல சொல்லிக் கொடுங்க. ஒரு அம்மாவாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் ஒரு அம்மா பார்த்துட்ருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஆண் குழந்தைங்க இருக்காங்கன்னா
ஒரு பெண் குழந்தைங்கக்கிட்ட எப்படி எப்படி பழகணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி மரியாதையாக நடந்துக்கணும், எப்படி அவங்கள பாதுகாப்பாக நம்ம தான் பாதுகாப்பாக வச்சுக்கணும் நம்ம வீட்டு குழந்தைங்கள. ஸோ சொல்லிக் கொடுங்க, தயவு செஞ்சு சொல்லிக் கொடுங்க. பெண் குழந்தைங்களா இருந்தாலும் ஆண் குழந்தைங்களையும் மதிக்க சொல்லிக் கொடுங்க, சரியா? ஸோ இதில் ஆண் பெண்ற பேதம் கிடையாது. நம்ம ஒரு குடும்பமாக இருந்து, வானம் தான் கூரையாக இருக்குது, சரியா? ஸோ நம்ம ஒரு குடும்பமாக இருந்து நம்ம குழந்தைங்கள நம்ம பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அதுதான் பெரிய விஷயம். சொல்லணும்னு தோணுச்சு, மனசில் ரொம்ப உறுத்தலாக இருந்தது. நேற்று சாய்பாபா ரீடிங் போடும்போதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, சொல்லணும்னு நினச்சேன். பட் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். பட் இன்றைக்கி மகளிர் தினம் அப்படின் போது காலையிலேருந்து மனசு அடிச்சுட்டே இருந்தது. இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும், கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். மனசு இருக்கிறவங்களால இந்த மாதிரியான ஃபீலிங்ஸ் கண்டிப்பாக புரிஞ்சுக்க முடியும். நம்ம எல்லாம் இணைந்த கைகளாக இருந்து நம்ம குழந்தைங்கள பார்த்துக்கிட்டா அவங்க இன்னும் பத்திரமா இருப்பாங்க. ஸோ நம்ம ஜாக்கிரதையாக நடந்துப்போம், ஓகேவா? சரி, நம்ம இப்போ ரீடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். இது சிவனுக்கானது, ஓகே? எஸ், ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சம் அப்படி போயிடுச்சு, கஷ்டமாக இருக்குது இல்லையா? குழந்தைங்கிற போது எவ்வளோ கஷ்டம். ஸோ அதை விடுங்க, ஓகே? நம்ம இனிமேல் இந்த மாதிரி எந்த விஷயமும் நம்மளுக்கு இனிமேல் நெக்ஸ்ட்டு அடுத்து இந்த மாதிரி நம்ம காதுக்கு வர மாதிரி இருக்கக்கூடாது, சரியா? ஸோ அது மட்டும்தான் என்னோடய வேண்டுதல். நான் எப்போவுமே ப்ரே பண்ணும்போது, காலையிலையும் சாயங்காலமாக ப்ரே பண்ணும்போது முதல் வைக்கிற வேண்டுதலே குழந்தைங்களுக்காக தான். ஏன்னா அதுங்களால தான் எதுவுமே சொல்ல முடியாது. நம்ம பெரியவங்கன்னா நமக்கு நடக்கிற விஷயங்கள சொல்லிடுவோம். சில பேர் அது கூட சொல்ல முடியாத அளவில் தான் இருக்காங்க. பட் குழந்தைங்க அது குட்டி குட்டி உயிர், அதுங்க யார்கிட்ட போய் சொல்லுவோம்? அதுங்கெல்லாம் நம்மளை நம்பி தான் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் அவங்கள, அதுதான் மனசு கேட்கல. சரி, ஓகேவா? நம்ம ரீடிங் ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட டைம் நான் வேஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ நம்ம 3 கார்டை பார்க்கலாம், ஓகே? ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா சிவபெருமான் உங்களுக்கு கொடுக்குற விஷயங்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு பார்த்துட்டு சொல்கிறோம், ஓகேவா? எஸ், ஃபஸ்ட்டு மன்னிப்பு, ஃபர்கிவ்னஸ், மன்னிச்சிடுங்க. உங்களை யாராவது கஷ்டப்படுத்தியிருந்தாலும் இல்லை நீங்கள் யாரையாவது கஷ்டப்படுத்தியிருந்தாலும் முதல்ல உங்களை நீங்கள் மன்னிச்சிக்கோங்க. உங்களை கஷ்டப்படுத்தினவங்கள மன்னிச்சிடுங்க அப்படின்றாங்க. இது ஏன்னா முதல்ல க்ளீன் பண்ணிக்கோ. உன் மனசை எடுத்தோன்னே மனசுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு குறைகள், மற்றவங்க மேலே ஏதாவது ஒரு குறை இருக்குது, கம்ப்ளைண்ட் வச்சுட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் எடுத்துரு, அதெல்லாம் விலைக்கே ஆகாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்களை பற்றின ஒரு குறைகள், உங்களை பற்றின குறைகள்ங்கிறது நீங்கள் இன்னும் சரியாக படிச்சிருக்கலாம், இன்னும் நம்ம நல்ல படிப்பு படிச்சிருக்கலாம், இன்னும் நம்மளுக்கு நல்ல வேலை கிடச்சிருக்கலாம், நம்மளோட பின்னாடி இருக்கவங்களாம் முன்னாடி போயிட்டாங்க, பட் நம்ம இன்னும் அப்படியே தான் இருக்கோம், எந்த வளர்ச்சியும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களை பற்றி நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருப்பீங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் வேண்டாம். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு உயிர்களும் சரி, ஒவ்வொரு மனிதனும் சரி, ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், இப்போ இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இருக்கீங்களா, அப்போ நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்கன்னா நீங்களே ஒரு ஹீரோயின் தான், சரியா? ஸோ உங்களை பற்றி நீங்களே குறைப்பட்டுக்காதீங்க. எனக்கு படிப்பு வரல, எனக்கு வேலை இல்லை, எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கீங்க, அதுவே பெரிய சாதனை. எஸ், இந்த க்ஷணம் நம்ம இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த ரீடிங்கை நீங்கள் காது கொடுத்து கேட்குறீங்க இல்லையா? அதுவே பெரிய சாதனை தாங்க. இது பணம் சம்பாரிச்சதான் சாதனை, நிறைய காசு சம்பாரிச்சதை மாஸ்க் காட்டினா தான் விஷயம் கிடையாது. நீங்கள் யாருக்குமே பெருசாக எந்த துரோகமும் பண்ணாமல் இருக்கீங்க. எஸ், எந்த ஒரு குழி தோண்டலும் செய்யாமல் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்க. அது பணம் கம்மியாக கூட சம்பாதிக்கலாம், நீங்கள் பெரிய ஃப்ரேமில் இல்லாமல் வேணால் இருக்கலாம், பட் ஒரு மனுஷனாக இருக்கீங்க இல்லையா? அதுவே பெரிய விஷயம்தான். ஸோ அதுவே நல்ல விஷயம்தான். உங்களை நீங்களே பாராட்டிக்கோங்க. உங்களை நீங்களே ஏற்றுக்கலன்னா மற்றவங்க எப்படி உங்களை ஏற்றுப்பாங்க? ஸோ சிவன் கொடுக்குற ஃபஸ்ட்டு விஷயம், உன்னை நீ மன்னிச்சிக்க. அதே மாதிரி உன்னை கஷ்டப்படுத்தியிருப்பாங்க இல்லையா, அவங்களையும் நீ மன்னிக்க பாரு அப்படிங்கிறாரு. ஸோ பொருந்தினவங்க எடுத்துக்கோங்க. இது ஒரு பொதுவான வாசிப்பு, சரியா? இதில் வர எல்லா விஷயமும் எல்லாருக்கும் பொருந்தணும்னு கிடையாது. ஸோ நம்ம ஷஃபில் பண்ணி எடுக்கிறோம். 6 கார்டு எடுத்திருக்கேன், சிவபெருமான் கிட்ட வேண்டி எடுத்திருக்கேன். ஸோ சில பேருக்கு பொருந்தலாம், சில பேருக்கு பொருந்தாமல் போகலாம், ஓகேவா? அதே மாதிரி நான் சொன்னேன், தனியாக இருக்கிற மாதிரியும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. இந்த மன்னிக்கிறதுன்னு சொல்கிறேன் இல்லையா? ஏன் மன்னிக்க சொல்கிறேன்னா, இது மன்னிக்காமல் நீங்கள் வச்சுட்டு இருக்கும்போது நீங்கள் தனிமைப்படுத்தப்படுறதா நீங்களாக நினச்சிக்கிறீங்க. சில பேர் அந்த மாதிரி தனிமையும் படுத்தப்படலாம், பட் அது வேண்டாம். நீ மன்னிச்சிடு, உன்கிட்ட இருக்கிற தவறையும் மறந்துடு, மன்னிச்சிக்கோ. உன்னை நீயும் மன்னிச்சிக்கோ, அடுத்தவங்களையும் மன்னிச்சிக்கோ. அதே மாதிரி நீ தனிமையால் இருக்கின்ற நினைப்பு வேண்டாம், நான் கூட இருக்கேன் அப்படிங்கிறது தான் சிவனோட இன்னொரு விஷயம். ஸோ தனிமையில் இருக்கோம், நம்மளுக்கு பலம் இல்லை அப்படின்றது கிடையாது, ஓகேவா? கூட்டமாக இருக்கவங்க தான், அப்படியே படைபலத்தோடு இருக்கவங்க தான் திறமை வாஞ்சவங்க அப்படின்னு கிடையாது. நீங்கள் தனியாக இருக்கீங்க ஆனால் துணிவோடு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ரொம்ப பேரழகு தான். ஸோ பயப்பட வேண்டாம், நம்ம தனியாக இருக்கோம், நமக்கு யாருமே இல்லையே இந்த உலகத்தில் அப்படின்ற எந்த ஒரு குறையும் வேண்டாம், ஓகேவா? நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா உங்களுக்குள்ள அறிவு சார்ந்த சிந்தனை நிறைய இருக்கும், சுதந்திரமாக இருப்பீங்க, இந்த பிரபஞ்சம் உங்கள் கூட இருக்கும்.
நீங்கள் வணங்குற கடவுள், எஸ், இறை ஆற்றல் உங்கள் கூட இருக்கும். எப்போவுமே இந்த உலகத்தில் நம்ம யாருமே தனியாகவே இருக்க மாட்டோம். நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் சில இறை சக்திகள் நம்ம கூட தான் இருக்கும். ஸோ அது உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? 2வது கார்டும் அதே தான். மனசில் வேண்டாத விஷயங்களெல்லாம் விட்டுடு அப்படிங்கிறது தான் 2வது கார்ட்ஸ். ஓகேவா? 3rd கார்டு, உங்களோட மனசுலையும் உடல்லையும் இருக்கிற நச்சுக்களை அகற்றிடுங்க. எஸ், ஃபஸ்ட்டு செகண்டும் கார்டு அதானே நம்ம பார்த்தோம். மனசு சம்மந்தப்பட்ட கார்ட்ஸில் மனசு தான் நிறைய வருது. ஸோ உங்களோட மனத்தையும் சுத்தமாக வச்சுக்கோங்க. உங்களோட உடலில் இருக்கிற நச்சுக்கள், உடலில் இருக்கிற நச்சுக்கள்ங்கிறது, இந்த நஞ்சுங்கிறது வந்து இந்த 5 புலன்கள் வழியாக தான் போகும். சரியா? 5 புலன்கள்னு என்ன? கண், காது, மூக்கு, வாய், மெய். கண், காது, மூக்கு, வாய்னா தெரியும். மெயினா என்னென்னா உடல், அது மூலயமா செய்யக்கூடிய விஷயங்கள். ஓகேவா? ஸோ கண்ணில் பார்க்குற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக பாருங்கள், நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களாக பாருங்கள். ஓகே? காதில் கேட்குறது, அதுவும் நல்ல விஷயங்களாக கேளுங்க. இந்த அவதூறான வார்த்தைகள், நெகட்டிவான வைப்ஸ் தரவங்க கிட்ட பேசுறது, காசிப்ஸ், இதெல்லாம் வேண்டாம். கெட்ட சொற்கள்லாம் கேட்காதீங்க. அது உங்கள் மனசில் போய் குப்பையாக படிஞ்சிடும். மூக்கு, நல்ல வாசனையை நுகருங்க. எஸ், அந்த ஃப்ளவர் தெரப்பின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்ன நல்ல வாசனைகள் இருக்கோ அது உணருங்க. வேண்டாத நாற்றத்தை நீங்கள் உணராதீங்க. வாய், முன்னாடி சொன்ன மாதிரி தான். கேட்கக்கூடிய வார்த்தைகளும் நல்ல வார்த்தையாக கேளுங்க, பேசக்கூடிய வார்த்தைகளும் நல்ல வார்த்தையாக பேசுங்க. யாரையும் துஷ்டமாக எண்ணிச்சு பேசாதீங்க. ஓகேவா? ஸோ தீய வார்த்தைகளை பேசாதீங்க, நன்மை பயக்கக்கூடிய வார்த்தைகளை பேசுங்க. மெய், உடல் சார்ந்து நீங்கள் இப்போ மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் நல்லதாகவே செய்யுங்க. யார் தீங்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி சில விஷயங்கள் பண்ணாதீங்க. இந்த சில பேர் அடிக்கிறது, கொள்வது, இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா? வேண்டாத வேலைகள். நம்மளுக்கு கடவுள் எதுக்கு உடல் கொடுத்துருக்காரு? நீ இந்த உலகத்தில் பிறந்திருக்க, யாருக்காவது நல்லது பண்ணு, நீ செஞ்ச கர்மா. எஸ், நம்ம எல்லாரும் ஒரு கர்மா செஞ்சுட்டு தான் இங்கே பிறப்பே எடுத்துருப்போம். அந்த கர்மா கழிக்கிறதுக்கான வேலையை பாரு அப்படின்னு தான் நம்மளுக்கு கடவுள் உடல் கொடுத்து அமைச்சிருக்காரு. நம்ம அதை வச்சுட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்துறதுக்கு கடவுள் நமக்கு உடல் கொடுக்கல. ஸோ அதை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். சிவன் கொடுக்குற மெசேஜஸ் தான் இதெல்லாம். ஓகேவா? எஸ், மனம் மறுபடியும் சொல்கிறது விஷயங்கள் என்னென்னா மௌனம். சில நேரங்களில் உனக்கு பேசி புரிய வைக்க முடியல. சில பேர்கிட்ட என்னால் பேசி புரிய வைக்கவே முடியல, என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் மௌனமாக இருங்க. கொஞ்சம் நேரம், ஒவ்வொரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரமாவது மெடிடேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கூட சிவராத்திரினா இன்றைக்கி சாயந்தரம் 6 மணிலேருந்து நாளை காலையில் 6 மணி வரைக்கும் நம்ம கோயிலில் பூஜை பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ சிவலிங்கத்துக்கு 4 கால் பூஜை நடக்கும். நீங்கள் அந்த டைமில் வந்து ஒன்று மந்திரம் தெரிஞ்சால் சொல்லலாம், இல்லை நமசிவாய சொல்லலாம். அப்படி இல்லைன்னா பேசாமல் மௌனமாக இருந்துடலாம். நச்சன்னு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அப்படி பேசும்போது நம்மளால் எதுக்கு நம்ம சிவராத்திரி இருக்கோம் கண்டு முடிச்சு நம்மளோட ஸ்பைனல் கார்டு ஸ்ட்ரைட்டாக வச்சு மௌனமாக இருந்தால் தான் அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளே வரும். அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப பசிச்சா பாதி வயிறு சாப்பிட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் விரதம் கூட இருக்கலாம். அது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். சரியா? ரொம்ப சூப்பராக இருக்கும். முடிஞ்சால் விரதம் இருங்க. இல்லைனா ரொம்ப பசிக்கும் அப்படின்னா பாதி வயிறு சாப்பிட்டுக்கோங்க. ஆனால் கண்ணு முழிக்கிறீங்க அப்படின்னா படுத்துக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. கொஞ்சம் ஸ்பைனல் கார்டை ஸ்ட்ரைட்டாக வச்சு ஸ்ட்ரைட்டாக உட்காந்திங்கன்னா உங்களுக்கான அந்த பிரபஞ்ச பேராற்றல் இந்த நைட்டில் கிடைக்குமான்னு கேட்டால் எஸ், கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி மௌனமாக இருந்தீங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே நிறைய விஷயங்கள், வேண்டாத குப்பைகள் எல்லாம் நீக்கணும்னு சொல்கிறேன்ல, அது நீங்கள் கஷ்டப்பட்டு நீக்க வேண்டாம். உங்களோட மௌனமே அதை எல்லாத்தையுமே அகற்றிடும். சரியா? ஸோ மௌனமாக இருந்து பாருங்கள். மௌனங்கிறது எப்படி இருக்கணும்னா ரொம்ப டீப்பான சைலண்ட்டாக இருக்கணும். சும்மா வாய் மட்டும் பேசாமல் காது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. இப்போ நம்ம பேசாமல் இருப்போம், பட் சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் காதுக்குள்ளே வாங்கி போட்டுக்கிட்டு ஓட்ட விட்டுட்டு இருக்கோம். அந்த மாதிரி கிடையாது. ஃபுல்லாக சைலண்ட் மோடுக்கு போயிடணும். சரியா? உங்களோட இருதய துடிப்பு நீங்கள் கேட்குற அளவுக்கு உங்களோட மௌனம் இருந்ததுன்னா இந்த பிரபஞ்ச பேராற்றல் இன்னும் அதிகமாக உங்ககிட்ட ஈர்க்கப்படும். சரியா? இருதய துடிப்புன்னு நான் சொன்னேன், இருதய படப்படப்பு கிடையாது. இருதயம் படக்கிறது வந்து வேற ஒரு பயத்துலேயோ ஒரு ஆர்வத்துலேயோ வந்து டப்பான்னு படக்கும். அது கிடையாது. அது நம்மளால் உணர முடியும். இருதய துடிப்பு அப்படிங்கிறது ரொம்ப மெடிடேஷன் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் உணர முடியும். அந்த லேப்டாப் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சவுண்ட் வந்து கேட்குறது நம்ம டீப் மெடிடேஷன் போகும்போது தான் நம்மளால் உணர முடியும். ஸோ நீங்கள் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் இருதயம் துடிக்கிறது உங்களுக்கு கேட்டுச்சுன்னா நீங்கள் ரொம்ப பாக்கியசாலி. ஓகேவா? ஸோ நல்லாயிருக்கு உங்களோட கார்ட்ஸ். அர்த்தமற்ற நினைவுகள், அர்த்தமற்ற மனிதர்கள். சரியா? ஸோ இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா அவங்களெல்லாம் தூக்கி தூரமாக வச்சுருங்க. அர்த்தமற்ற நினைவுகள்னால் வேண்டாத விஷயங்கள், வேண்டாத ஆணிகள், அதெல்லாம் இருந்தால் எடுத்துருங்க. அதே மாதிரி அர்த்தமற்ற மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் இவங்கெல்லாம் ஏன் இருக்காங்க, எதுக்கு இருக்காங்கன்னே தெரியாது, நம்மளும் தூக்கி சுமந்துட்டுருப்போம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால்
கொஞ்சம் நீங்களே உங்களோட ஸ்பேஸை ஃப்ரீ பண்ணிக்கோங்க. எதுக்கு தேவையில்லாத குப்பையெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு. ஸோ தாராளமாக இடம் இருக்குங்கிறதுக்காக குப்பையை எடுத்து நடு வீட்டில் போட்டுக்க முடியாது, சரியா? ஸோ உங்களை நீங்கள் எவ்வளோ ஃப்ரீ பண்ணிக்கிறீங்களோ, வேண்டாத விஷயங்களெல்லாம் எவ்வளோ அகற்ற பார்க்குறீங்களோ அவ்வளோ நல்ல விஷயங்கள் வர வாய்ப்புகள் அதிகம், சரியா? எஸ், லாஸ்ட்டாக ஒன்று சிவன் கொடுக்குற விஷயம் அன்பு. எல்லார்கிட்டையும் உங்களை கஷ்டப்படுத்தினவங்க கிட்ட கூட அன்பாக இருக்க முடியும்னா அன்பாக இருக்கலாம். இல்லை அவங்க பண்ண பாடுக்கெல்லாம் அன்பாலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொன்னால் பேசாமல் மன்னிப்போம், மறப்போம், அவ்வளோதான். மறந்துடுங்க, மன்னிக்க கூட தேவையில்லை. உங்களால் மன்னிக்க முடியலைன்னா மறந்துடுங்க. சிவமே அன்பு, அன்பே சிவம், சரியா? ஸோ சிவன் கொடுக்குற விஷயம் சிவம் தான் அன்பு, அன்பு தான் சிவம். எவ்வளோ அன்பாக இருக்க முடியுமோ அவ்வளோ அன்பாக இருங்க. அன்பாக இருக்க முடியாதுன்னு சில பிறவைகள்லாம் இருக்கும்ல, அதுங்ககிட்டலாம் நம்ம போய் வாலண்டியராக அன்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களெல்லாம் தூரமாக வச்சுருங்க, ஓகே? அன்பை யார்கிட்ட கொடுக்க முடியுமோ அவங்கக்கிட்ட கொடுத்து நீங்களும் அன்பாக சந்தோஷமாக இருங்க அப்படின்றாங்க, ஓகேவா? ஸோ இந்த ரீடிங் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் ஃபீட்பேக் போடலாம், ஓகேவா? இப்போது நம்ம ரீடிங் எடுக்கிறோம்ல சிவபெருமான் கிட்ட போய் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ, இப்போ எனக்கு இதில் கார்ட்ஸில் வருதா, ஸோ ரெசனேட் ஆகிற சில விஷயங்களை நான் உங்ககிட்ட பகிர்றேன். இது எல்லாருக்கும் பொருந்தணும்னு அவசியம் கிடையாது. யாருக்கு பொருந்ததோ எடுத்துக்கோங்க, ரொம்ப சிம்பிள். சில பேர் சில கேள்விகள் கேட்பாங்க, நம்மளே சுற்றி விடுற அளவுக்கு கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு தான் நான் திரும்ப திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், ஓகேவா? சரி, பிளெஸ்ஸிங்ஸ் பார்ப்போம். சிவன் அண்ட் சக்தி கார்டில் என்னென்ன பிளெஸ்ஸிங்ஸ் வந்திருக்குன்னு. சிவபெருமானோட ஃபர்ஸ்ட் பிளெஸ்ஸிங்ஸ் மகேஸ்வரர், மன அமைதி. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனைனால மன அமைதி இல்லாமல் இருக்கீங்க, ஓகே? உறவு சார்ந்து, பணம் சார்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை, எனக்கு அமைதி இல்லை அப்படின்னா இந்த சிவராத்திரியை இதிலேருந்து உங்களுக்கு அமைதி கிடைக்க வழிவகை செய்து தருவார் சிவபெருமான், ஓகேவா? ஸோ சிவன் அமைதி கொடுப்பாருன்னா எஸ், கண்டிப்பாக. இப்போ பாருங்கள், அவர் எப்படி உட்காந்துட்ருக்காரு, சிவனேன்னு உட்காந்துட்ருக்காருல்ல, அதே மாதிரி தான் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்களும் கொஞ்சம் நேரம் சிவனேன்னு இருக்கிறது அமைதியாக இருக்கிறது. வெளியிலையும் அந்த அமைதியை நம்ம உணரணும். ஸோ வெளியில் என்ன இறைச்சல் வேணால் கேட்கட்டும், உங்கள் மனசுக்குள்ளே அதெல்லாம் அனுமதிக்காதீங்க, அப்படியே நிசப்தமாக வச்சுக்கோங்க, ஓகேவா? ஷியாம காளி, பிளெஸ்ஸிங் ஆஃப் குட் ஹெல்த். உடல்நலம் யாருக்காவது சரியில்லாமல் இருந்ததுன்னா அவங்களுக்கு உடல்நலம் மேம்பட சான்சஸ் நிறைய இருக்குது. ஸோ அதை பற்றி கவலைப்படாதீங்க, உடம்பு தேறிடும், ஓகேவா? ஸோ செம்பருத்தி பூ இந்த காளிக்கு ரொம்ப பிடிக்கும், வாராகி அம்மனுக்கும் பிடிக்கும், முருகருக்கும் பிடிக்கும், சிவனுக்கு கூட வைக்கலாம். ஸோ எங்கெங்கே செம்பருத்தி பூ கிடைக்குதோ நீங்கள் செம்பருத்தி பூ சாத்துங்க. அதே மாதிரி செம்பருத்தி பூ டீ யூடியூப்பில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அது உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது, சரியா? ஸோ சில பேருக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்கும், அவங்கெல்லாம் கூட செம்பருத்தி பூ டீ குடிக்கலாம். ஒரே நாளில் 10 பூ போட்டு குடிக்கணும்னு அவசியம் கிடையாது, 2 பூ போட்டால் போதும், ரொம்ப சிம்பிள். 2 பூ பிங்க, அதோட நடுப்பகுதியான அந்த தண்டை எடுத்துருங்க, அந்த பூவை போட்டு ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி அது 1 டம்ளர் ஆனோன்னு கொஞ்சமாக வெல்லம் போட்டு குடிச்சிடுங்க வடிகட்டி, ஓகேவா? அவ்வளோதான், இருதயத்துக்கு ரொம்ப நல்லது, ஓகேவா? அர்த்தநாதீஸ்வரர், ஓகே? இப்போ நீங்கள் உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் உங்களோட பார்ட்னருக்கும் உங்களோட சோல்மேட்டுக்கும் இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் ஏதாவது ப்ராப்ளம் போயிட்டு இருந்தாலும் அதெல்லாம் படிப்படியாக குறைஞ்சி உங்களுக்கான ஒரு நிம்மதி, ஒரு புரிதல், ஒரு சந்தோஷம், ஒரு ஆனந்தம் எல்லாம் கிடைக்க சான்சஸ் நிறையா இருக்குது, ஓகேவா? ஸோ மகிழ்ச்சியாக இருப்பீங்களான்னு கேட்டால் எஸ், நீங்களும் அவங்களும் எங்கேயோ வேணால் இருக்கலாம், ஓகே? லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக கூட இருக்கலாம். ஸோ பார்க்காம இருக்கிறது அந்த மாதிரி இருந்தாலும் சரி, பேசாமல் இருந்தாலும் சரி, ஒருவருக்கு ஒருவர் புரிதல் அந்த ஆறா கனெக்ஷன்லேயே கிடச்சிரும். ஸோ சந்தோஷமாக இருப்பீங்க, நல்லா இருப்பீங்க. இல்லை கணவன் மனைவியாக சேர்ந்துருக்கீங்க, எங்களுக்குள்ள சில சங்கடங்கள் இருக்குன்னா அந்த சங்கடங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது, சரியா? ரக்ஷகாளி, எஸ், ரக்ஷகாளி நம்மளை சுற்றி நடக்கிற அந்த வேண்டாத விஷயங்களெல்லாம் தடுப்பாங்க, தீமை தரக்கூடிய விஷயங்கள், ஓகே? இது நீங்கள் சில நேரங்களில் அந்த பிளாக் மேஜிக் மாதிரி கேட்குறீங்க, எனக்கு வச்சுருப்பாங்களா அப்படின்னு. பட் அதுக்கு ரக்ஷகாளி எனக்கு தெரியல. பட் இது நம்ம தேவையில்லாமல் போய் இடிச்சுக்கிறது, எங்கேயாவது விழுந்துருவோம் இல்லையா, கண்ணு தெரியாமல் போய் எங்கேயாவது டமக்குன்னு இடிச்சுக்கிறது, அதெல்லாம் தடுக்கப்படும். விபரீதங்கள், ஏதாவது நம்ம ரோடு ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி நடக்கக்கூடிய விபரீதங்களையும் தடுப்பாங்க. இயற்கை சீரிடர், அதுலேருந்து நம்மளை காப்பாங்க ரக்ஷகாளி, ஓகே? நம்ம வண்டி வாங்குறவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க. இன்னொன்று, சிவபெருமான் தன்னோட சந்திர பகவானை மகுடமாக சூடி கொண்டவர், ஓகே? சந்திரேஸ்வரர், குட் லக், உங்களுக்கு குட் லக் தரார். அதிர்ஷ்டம், எதற்காவது ஆசைப்பட்டீங்கன்னா அந்த அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு கொடுப்பார், வேலை சார்ந்து, இல்லை வேறு யாரையாவது உங்களுக்கு பிடிச்சிருக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று ஒரு அதிர்ஷ்டமானது விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வர சான்சஸ் நிறையா இருக்குது, ஓகேவா? தக்ஷண காளி, லாங் லைஃப், நீண்ட நெடுநாள் வாழ்க்கை,
இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, இல்லை என்னை சுற்றி இருக்கவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லை ஒன்று மாற்றி ஒன்று வந்துகிட்டே இருக்குது, ஒரு மாதிரி பயமாக இருக்குது, படபடப்பாக இருக்குது அப்படின்னா அந்த படபடப்பெல்லாம் போகும். ஸோ உடல் நலம் சார்ந்து நல்லாயிருக்கும். தேவையான அளவு தூங்குங்க, தேவையான அளவு சாப்பிடுங்க, நல்ல எண்ணங்களை மனசுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஸோ நல்லாயிருக்கு, மௌனமாக இருக்க பழகிக்கோங்க அப்படின்னு இந்த கார்ட்ஸில் வந்தது. ஓகே, 3 கார்ட்ஸில் வந்து மௌனம் வந்து ஒரு சிறந்த மொழி அப்படின்னு வந்துச்சு. அதே மாதிரி ஓம்ங்கிறது பிரணவ நாதம் இல்லையா? ஸோ இப்போ நீங்கள் இருக்கீங்க, யூடியூப்பில் போய் ஓம் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா வரும். சரியா? ஸோ இந்த சிவராத்திரிக்கு இந்த ஓம் நம சிவாய இப்படி நம்ம சொல்லுவோம் இல்லையா? இது வந்து ஒரு சவுண்ட் ஹீலிங் தெரப்பி. ஓகே, நம்ம எவ்வளோ ஹீலிங் தெரப்பி எடுப்போம், பட் நீங்கள் என்ன தான் சவுண்டில் போட்டு கேட்டாலும் உங்களோட வார்த்தை, உங்களோட வாய் வழியாக நீங்கள் ஓம் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அதுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சில பேர் ஓம் நம சிவாயா சொல்லுங்கள் அப்படின்னா 108 டைம் சொல்லலாம். அது எவ்வளோ பேருக்கு எவ்வளோ முடியுதோ 1008 வாட்டியும் சொல்லலாம், 1,08 வாட்டியும் சொல்லலாம். அது உங்களோட திறமையை பொறுத்தது இருக்குது, உங்களோட டைமை பொறுத்து. ஓகேவா? ஸோ நீங்கள் சொல்கிறதா தான் சொல்லலாம், ஆனால் ரொம்ப மெதுவாக சொல்லணும். கடன்னு சொல்லக்கூடாது. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய அப்படி சொன்னால் வேலைக்கே ஆகாது, சிவனே பயந்துருவார். சரியா? ஸோ ஓம் சொல்லும்போது நல்லா அடி வயிற்றுலேருந்து இழுத்து ஓம் நம சிவாய அந்த மாதிரி நிதானமாக சொல்லணும். அப்படி நிதானமாக சொல்லும்போது தான் உங்களோட ஒவ்வொரு செல்ஸ், அந்த ஒவ்வொரு செல்லுக்கும் அது போய் அப்படி மாதிரி கணீர்னு ஒலிக்கும். இந்த கணீர்னு எதுக்கு ஒலிக்குதுன்னா, உங்ககிட்ட நீங்கள் இத்தனை வருட காலமாக ஏதாவது நெகட்டிவ் வைப்ஸ் வாங்கி வச்சுருப்பீங்கள்ல, அதெல்லாம் டப்புன்னு உடையிறதுக்கு. ஸோ இது வந்து ஒரு கிளின்சிங் மெத்தட் தான். ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு பாத்திரத்தை, ஒரு பித்தளை பாத்திரத்தை புளி போட்டு தேய்ச்சி அது அப்படி பலபலான்னு மின்னுது தங்கம் மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே உங்களோட மனசு, நீங்கள் வெளியில் வந்து நிறையா கடலை மாவு, பைத்த மாவு, என்னென்ன மாவோ போட்டு குளிக்கலாம், பட் உங்களோட மனசு உள்ள நிறைய விஷயங்கள் அழுக்க டர்ட்டியாக இருக்கு இல்லையா, அதெல்லாம் எப்படி சரி பண்ணுறது? இந்த மாதிரி சப்தங்களை வச்சு தான் சரி பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இன்றைய இரவு என்ன பண்ணுறீங்களோ ஏது பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஓம் நம சிவாயா, ஓம் சாய்ராம் போட்டு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஓம் நம சிவாயா போடுங்க, ஓம் சாய்பாபா போடுங்க, அது ஒன்றுமே வேலைக்கே ஆகாது. இந்த டைமில் இந்த ரீடிங் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நீங்கள் சின்முத்ரா ரொம்ப சிம்பிளான முத்ரா வச்சுக்கோங்க. ஓம் நம சிவாயா மெதுவாக சொல்லுங்கள். இருந்த இடத்துலேருந்து சேரில், இப்போது சில பேர் பெரியவர்களால் கீழே உட்கார முடியலன்னா சேரில் உட்காந்துக்கோங்க. சேரில் உட்காந்து எத்தனை வாட்டி, கவுண்டிங்லாம் கிடையாது, 108 வாட்டிங்கிறது ஒரு சும்மா கவுண்டிங். சின்ன குழந்தைங்க எப்படி ஏபிசிடி சொல்லும்போது எழுதி பழகு அப்படின்ற மாதிரி மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக அப்போ கவுண்டிங் கொடுப்பாங்க. அது உருகேற்றுறதுன்னு சொல்லுவாங்க, அது வேறு. பட் இப்போ நம்மளாம் சராசரி மனிதர்கள், நம்மளால் வந்து கவுண்டிங் வச்சு சொல்லி கொடுக்க முடியல அப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருங்க, நாம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். நம்ம எதனா வேலை பண்ணிட்டு கூட ஓம் நம சிவாயா நம்ம மனசுக்குள்ளே உரு போட்டுக்கிட்டே இருக்கலாம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நிறைய விஷயங்கள் மாறணும்னு ஆசைப்பட்டால் பத்தாது, நம்மளை முதல்ல மாற்றிக்கணும், அப்போ தான் நிறையா விஷயங்கள் மாறும். சரியா? ஸோ இதை நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? நான் டெரோ ரீடர் மாதிரி ரீடிங் எடுக்கலன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அப்படி கவுன்சிலிங் மாதிரி போயிடுச்சு. பட் ஓகே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, உங்ககிட்ட மனசு விட்டு பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, தேங்க்யூ, ஹாவ் எ கிரேட் டே, பாய்.